இந்தியாவோட ட்ரக் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்சிஓன்னு சொல்கிற சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு லைசன்சிங் அத்தாரிட்டி பவர் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பவரை வித்ட்ரான் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து நம்ம இந்தியா சப்ளை பண்ணுற ட்ரக்ஸ் வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது, நிறைய ஹெல்த் கன்சர்ன்ஸ் வந்து நிறைய கண்ட்ரியில் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த நோ அப்ஜெக்ஷன் எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குற நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஸ்டேட் கண்ட்ரோல் பவர்லேருந்து வாங்கிட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா அன்அப்ரூவ்டு பேண்டு ட்ரக்கு நியூ ட்ரக்குக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும். அது வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இதை வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸுங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஷெட்யூல் 7 படி யூனியன் லிஸ்ட்டில் இருக்குங்கிற ஒரு பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து வேர்ல்டு வைடில் வந்து ட்ரக் ப்ரொடியூசிங்கில் 3rd இருக்கும், ஃபார்மசூட்டிக்ஸில் பை வால்யூமில் வந்து 3rd இருக்கும். கிட்டத்தட்ட வேக்சின் சப்ளையில் குளோபல் டிமாண்டில் 62% இந்தியாவிலேருந்து தான் போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.